சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆடி பெருக்கன்று கட்டாயம் இந்த ஒரு எளிய பொருளை வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைக்க மறக்காதீர்கள். அது என்ன பொருள், எதற்காக ஆடி பெருக்கன்று வாங்க வேண்டும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே அனைத்தையும் பெருக்கி தரக்கூடிய ஒரு நாள், காவேரி அன்னையை வணங்கும் நாள், நம் வீட்டில் செல்வ நிலையை உயர்த்தும் ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாள். இந்த நாள்ல நீர் தேவதைகளுக்கும் காவேரி அன்னைக்கும் நன்றி சொல்லும் விதமாகவும் வீட்டுல உள்ள உங்க பைப்புக்கு, மோட்டருக்கு, கிணறுக்கு, ஆற்றில் அனைத்து நீர்நிலைகளுக்கு சென்று நீரை தெய்வமாக எண்ணி வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்கு நாள்ல கட்டாயம் முதல்ல நம்ம செய்யவே கூடாத ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படிங்கறத முதல்ல பாத்துருவோம். இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு பெருகி கொண்டே போகும் என்பது நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்தே நம்பப்படுற ஒரு விஷயம். அதனாலதான் இந்த ஆடிப்பெருக்கு நாள்ல முத தங்கம் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பவுன் சேர்க்கறதா இருக்கட்டும், இல்ல தாலி உருக்கள் சேர்க்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த ஆடிப்பெருக்கு நாள்ல தான் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, விவசாயத்திற்கு தேவையான எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் இந்த ஆடிப்பெருக்கு நாள்ல செய்வாங்க. விவசாயத்துக்கு விதை விதைக்கிறது, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்கு. ஏன்னா இந்த நாள்ல நம்ம செய்யற விஷயம் நமக்கு நிறைய வந்து சேரும். இந்த அற்புதமான நாள்ல யாரிடமும் சாபம் வாங்கக்கூடாது, யாரையும் நீங்களும் திட்டக்கூடாது. இது மட்டும் இல்ல, இந்த நாள்ல நீங்க கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடவே கூடாது. என்னங்க சொல்றீங்க, கடன் கொடுக்கறது, கடனை அடைக்கிறது நல்லது தானே, கடனை அடைச்சிட்டா நிம்மதியா வாழலாம்ல அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்கலாம். கடனை அடைக்கலாம், கடனை அடைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இந்த நாள்ல அப்புறம் என்னதாங்க செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேமிப்பை உயர்த்த வேண்டும். கொஞ்சோண்டு காசாவது இன்னைக்கு இந்த என்னோட வாழ்க்கைக்காக நான் இதை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு இந்த அற்புதமான நாள்ல நீங்க சேமிப்பை தொடங்கலாமே தவிர கடன் அடைக்கவோ கடன் வாங்கவோ இது போன்ற செயல்களில் செய்யவே செய்யாதீர்கள். யாரையும் சாபமிடாதீர்கள், யாரிடமும் சாபம் வாங்காதீர்கள். ஆடி பெருக்கென்று செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். முதல்ல வியாழக்கிழமை அன்றே உங்க வீடை முழுமையாக சுத்தம் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா அடுத்தது வெள்ளிக்கிழமை, ஆடி 3வது வெள்ளி, அடுத்தது ஆடி பெருக்கு, அதுக்கு அடுத்தது ஆடி அமாவாசை என தொடர்ந்து நமக்கு வழிபாட்டுக்குரிய நாளாகவே வந்துகிட்டு இருக்கிறதுனால வியாழக்கிழமையே உங்க வீடை முழுமையாக சுத்தம் செய்து, வெள்ளிக்கிழமை வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், அதை போய் பார்த்துக்கோங்க. அடுத்து சனிக்கிழமை, இது காலை நேரம் மற்றும் மாலை நேரம், இந்த 2 நேரங்கள்ல எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக இருக்கின்றதோ இந்த முறையில நீங்க தாராளமா வழிபாடு செய்யலாம். நீங்க ஒரு சிலர் ஆற்றுக்கு போற பழக்கம் இருக்கும், அந்த பழக்கம் இருந்தா உங்க குடும்ப முறைப்படி நீங்க ஆற்றுல போய் தாராளமா சாமி கும்பிடலாம். இல்லைங்க எங்களுக்கு ஆறு பக்கத்துல இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, எங்களால ஆத்துக்கு போக முடியல, இல்ல ஆறே எங்க ஊர்ல இல்ல, ரொம்ப தூரம் இருக்கு, எங்களால போக முடியாது அப்படிங்கிறவங்க இந்த முறைப்படி நீங்க தாராளமா வணங்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பித்தளை சொம்புல நீர் நிரப்பி அந்த நீர்ல மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுல வாசனை மலர்கள் கலந்து அந்த நீரை காவேரி தாயாகவும் உங்கள் குலதெய்வமாகவும் அனைத்து இஷ்ட தெய்வத்தையும் அந்த நீர்ல கடவுளே, இந்த நீர்ல காவேரி தாய் அனைத்து தெய்வங்களும் எழுந்தருளி எங்கள் வீட்டில் அருள் புரிய வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டு உங்க வீட்டுல எப்போதும் போல அனைத்து விளக்குகளையும் ஏற்றி கொள்ளுங்கள். அடுத்து அந்த நீரிற்கு தீப தூப ஆராதனை காமிச்சுக்கோங்க. வீட்டுல உள்ள சுவாமி படங்களுக்கும் தீப தூப ஆராதனை காமிச்சு நெய்வேத்தியமாக காப்பரிசி மற்றும் உங்கள்கிட்ட எத்தனை வகையான பழங்கள் கிடைக்கின்றதோ அத்தனை வகையான பழங்கள் வைத்து காப்பு கட்டுதல், அதாவது ஒரு நூல்ல மஞ்சள் கலந்து அந்த சொம்பிற்கு கட்ட வேண்டும். பைப்பு இருந்தா பைப்பிற்கு கட்ட வேண்டும். இதை செய்யும் போது அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் கேட்கலாம், காப்பரிசி எப்படிங்க செய்யறது? பச்சரிசியை நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு சுத்தமாக தண்ணியை வடிச்சு அதுல வெல்லம் மற்றும் எள்ளு கலந்தீங்கன்னா அதுதான் காப்பரிசி. இது ஆடி பெருக்குக்கு கட்டாயம் வைக்க வேண்டிய ஒரு பொருள். மேலும் இந்த நாள்ல நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்டியலும்
நம்ம இரும்பு உண்டியல், சில்வர் உண்டியல் வாங்கவே கூடாது. மரத்தினால் ஆன உண்டியல் மற்றும் மண்ணால் ஆன உண்டியல் நீங்க தாராளமாக வாங்கி உங்கள் வாழ்க்கைக்கு, எதிர்காலத்திற்கு, எங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கு அப்படின்னு சொல்லி உங்களால முடிஞ்ச ஒரு தொகையை அந்த நாள்ல போட்டு உங்க பூஜை அறையில வச்சு காசை சேமித்து வையுங்கள். இதுதான் இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆடிப்பெருக்கன்று கட்டாயம் இந்த முறையில நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில செல்வ நிலை அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டே இருக்கும். இப்போது ஒரு சிலர் கேட்கலாம், அந்த தண்ணீரை நாங்க என்ன செய்வது, எப்போது எடுப்பது? நீங்க காலை நேரத்துல சாமி கும்பிட்டாலும் சரி, மாலை நேரத்துல சாமி கும்பிட்டாலும் சரி, மறுநாள் அந்த நீரை எடுத்து உங்க கால் படாத இடத்துலயும் ஊற்றலாம். இல்ல உங்க வீட்டுல செடிகள் வளர்த்தீங்க அப்படின்னா அந்த செடிகள்ல ஊற்றி விடலாம். இப்போது இந்த ஆடி பெருக்கென்று வாங்கவே கூடாத ஒரு 2 பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த ஆடி பெருக்கு சனிக்கிழமைகள்ல வர்றதுனால எண்ணெய் சார்ந்த பொருட்கள், எண்ணெய் பொருட்கள் நம்ம இந்த சனிக்கிழமை என்ற ஆடி பெருக்கென்று வாங்கக்கூடாது. 2வது இரும்பு சார்ந்த பொருட்களையும் வாங்கக்கூடாது. அதற்கு பதிலாக நீங்க இரும்பு சார்ந்த பொருட்களை வாங்கி தானம் கொடுத்தீங்கன்னா சனியின் தாக்கம் உங்களுக்கு குறையும். ஆனா இரும்பு சார்ந்த பொருட்கள் உங்க வீட்டுல வாங்கி ஒருபோதும் வைக்காதீங்க. அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.